வெல்கம் டு PH அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்தா அரௌண்ட் 800+ வேகன்சி வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் என்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 1. இன்னிலேருந்து நவம்பர் 1 எவ்வளோ நாள் இருக்குன்னா 75 டேஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 70 டேஸ் ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய பிளான் படி தான் என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணி வைப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸ் வந்துட்டு டெய்லியும் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் Day 1, Day 2, Day 3, Day 4 ஒவ்வொரு டேக்கு என்னால் லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. மினிமம் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் லைவ் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எப்படி அப்லோட் பண்ணுவேன்னா, இப்போ Day 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது தமிழ் ஒன்று இருக்குது, மேக்ஸ் ஒன்று இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று இருக்கா, மொத்தம் மூணு டிவிஷனாக பிரிச்சிருக்கேன்னா மார்னிங் வந்துட்டு பொது தமிழுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் வந்துட்டு மேக்ஸுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நைட்டு வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பொது அறிவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாட்டோம் அப்படிலாம் நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன். மெமரி ட்ரிக் எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம மெமரி பண்ணுறது, அந்த மெமரி ட்ரிக்கை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்னோடய வீடியோவில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாள் 1 பாருங்கள். இங்கே வந்துட்டு பிரித்தெழுது சேர்த்தெழுதுக இது சிலபஸில் இருக்குது. நீங்கள் இதை புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6th 12th வரலையும் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை பார்க்கணும். ஆனால் நான் அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக நான் கொடுக்க மாட்டேன். நான் அந்த இடத்துல வந்துட்டு புணர்ச்சி விதின்னு சொல்லி சில விதிகள் இருக்குது. அந்த விதியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த விதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த விதியை யூஸ் பண்ணி எப்படி இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். மேக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு போர்ட் மாஸா சிம்பிளிஃபிகேஷன் இதுக்கான ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருவேன். ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸ் வந்துட்டு நானே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பேன். அப்புறமேல் ஃபைனலாக வந்துட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செட்டு நான் கொடுப்பேன். ஸோ தேர்ட் டிவிஷன் பாருங்கள், பொது அறிவில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சிலபஸ் வதன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி ஷார்ட்டாக படித்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது, நம்ம ஸ்டோர் பண்ண விஷயம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் கொஷின்ஸில் இருக்கா, அதெல்லாம் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மெமரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன். ப்ளஸ் அதுலேயும் நான் வந்துட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4 இதுக்கான பிளான் ஸ்ட்ராட்டஜி. அது என்னென்னா, ஜென்ரல் தமிழ் 100 கொஷின்ஸ் இருக்கும், மேக்ஸில் 25 கொஷின், 125 கொஷின் நம்ம கையில் தான் இருக்குது. ரிமைனிங் ஜென்ரல் ஸ்டடீஸில் பாருங்கள் 75 கொஷினில் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு பிரிச்சிருப்பேன். ஸ்டாட்டிக்னா சிலபஸில் என்ன இருக்குது அதை படித்தோன்னா நமக்கு அப்படியே கொஷின்ஸ் வரும். இதே டைனமிக்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷினில் ஸ்டாட்டிக்காக எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட யூனிட் 3யும் யூனிட் 6ம். யூனிட் 3ல் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்கும், அதில் 10 கொஷின் ஸ்டாட்டிக்கு. அடுத்தது யூனிட் 6 தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல், அந்த இதில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் இருக்கும், மொத்தம் 30 கொஷின். ஸோ நீ 100 + 25 + 75 100 + 25 + 30 நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 155 கொஷின் ஸ்டாட்டிக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா பாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். பாலிட்டியில் வந்துட்டு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 15 கொஷினில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 15 கொஷினில் அங்கே கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆகும். அரௌண்ட் மேக்ஸிமம் 10 கொஷின் வரையும் ஸ்டார்டிங்காக கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் நம்ம பாலிட்டிக்கு கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அதில் 15 கொஷின் நம்மளால் கேரண்டியாக எடுக்க முடியும். ஸோ 155 + 15 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 170 கொஷின் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இதை தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜியாகிரஃபி, ஃபைனலாக சயின்ஸ் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாதத்துக்கான டாபிக் என்னான்னு பாருங்கள். இலக்கணம், மேக்ஸ் அண்ட் தமிழ்நாட்டு பகுதி, அதாவது வந்துட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, தமிழ்நாட்டோட பண்பாடு, வரலாறு, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி இருக்கும். யூனிட் 4ல் பாதியும்
யூனிட் 6ம் அந்த டிஎன் பகுதியில் வரும். ஸோ டே 1 பாருங்கள், டே 1ல் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக. மேக்ஸில் போர்ட் மாஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாக HDI அண்ட் ஒப்பீடு. 4 டூவில் பாருங்கள், தமிழில் வந்துட்டு சந்திப்பிழை திருத்தம் குறில் நெடில் வேறுபாடு. மேக்ஸில் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேயே பின்னங்கள் மற்றும் வர்க்கமூலம். ஜென்ரல் ஸ்டடீஸில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம். ஸோ அது மட்டும் நான் வந்துட்டு சிலபஸை வந்துட்டு இது பண்ணியிருப்பேன். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் 6 டேஸ்க்கு வந்துட்டு என்னோடய வீடியோஸ் இருக்கும். இந்த 7th டே எப்படி இருக்கும்னா என்னோடய வீடியோ எப்படி இருக்கும்னா, இந்த 6 டே நம்ம பார்த்துருக்கோம்ல, ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸு, ஜென்ரல் தமிழ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி ஓவராலாக ஃபைனலாக 7th டே வந்துட்டு வீக்லி டெஸ்ட், வீக்லி ரிவிஷன் மட்டும் ஒரு ஷார்ட்கட்டாக நான் வந்துட்டு இந்த 1லேருந்து 6வது நாள் வரலையும் இருக்க எல்லா சிலபஸ்க்கான ஒரே ஒரு பிடிஎஃபாக எப்படி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி நம்ம மெமரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பேஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த 7th டே இருக்கும். இதே மட்டும் வீக் 2லேயும் இருக்கும். நீங்கள் நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளான் ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். நான் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டேயில் முடிஞ்சிடும். கடைசியாக பாருங்கள், ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட் இருக்கும், ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. இதுக்கு நான் கொஷின் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன், அதையும் நான் சால்வ் பண்ணி காமிப்பேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சால்வ் பண்ணி காமிப்பேன் அந்த கொஷின்ஸை. மந்த் 2 பாருங்கள், 31 டேலேருந்து 60 டே. இதில் நான் என்னத்தை கவர் பண்ணுவேன்னா இலக்கியம், வரலாறுனா ஹிஸ்ட்ரி, அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அறிவியல்னால் அந்த பாலிட்டி, அது மட்டும் வர ஜியாகிரஃபி, அந்த இதில் வரதில் வரும். நீங்கள் வந்து சிலபஸை பாருங்கள். அண்ட் காரணிகள்னால் ரீசனிங், மேக்ஸில் வந்து ரீசனிங் வரும். இதில் வந்துட்டு பாலிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு 60 டே முடிஞ்சிருமா? 60 டே முடிஞ்சதுக்கப்புறம் 61 to 70 இந்த டே தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 60 நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த 61லேருந்து நமக்கு வந்துட்டு 70 டேஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக தான் நான் வந்துட்டு மூவ் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்பை, நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ எவ்வளோ வருஷம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் இல்லை. நம்ம எதை படிக்கிறோம், எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு படிக்கணும். சும்மா வருஷக்கணக்காக படிச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்துக்கலாம் அப்படி மட்டும் நம்ம வந்து என்றைக்குமே படிக்க உட்காரக்கூடாது. வந்தால் அந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுற மாட்டோம் நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இதே வந்துட்டு அடுத்த அட்டம் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பேசிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த வாட்டி ஃபெயில் ஆயிடுவீங்க. அடுத்த வாட்டி போகும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ண ஃபெயில் ஆகி அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட்டாக இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண பார்த்துக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பிளானை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.